உங்களுக்கு சேவை செய்தவங்களுக்கு போடுங்க. அது பேலட் பேப்பரை பார்த்தா யானை இருக்கிறது, யானையின் ஊடாகத்தான் இந்த அபிவிருத்திகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு அரசாங்கம் வந்திருந்தாலும் அவர்கள் இன்னும் சரியான முறையிலே எங்களது பிரச்சனைகளுக்கோ அபிவிருத்திகளுக்கோ சரியான தீர்வு தரவில்லை. இங்கே இருக்கின்ற மக்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரச கட்சிகளுடைய எண்ணங்களாக அவர்கள் சொல்கிறார்கள். தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லாம் உண்டு. இந்த அமைச்சர்கள் எல்லாம் இப்போது ஊர் ஊராக அலைந்து திரிகின்றார்கள். எப்படியாவது தாங்கள் இந்த வாக்குகளை பெற்று தாங்கள் இந்த ஆட்சியை நடாத்துவதற்கு அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சியை கொண்டு செல்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறதை ஒழிய வேறு எதுவும் இல்லை. நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். இந்த எல்போர்ட் போட்டு கொண்டு போறவர் பாஸ் பண்ணிட்டாரா இல்லையா என்று இதுல மக்கள் ஒரு தீர்ப்பு சொல்லலாம். மிக விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் அந்த தீர்ப்பை சொல்லியே ஆக வேணும். ப்ரொபேஷன் சொல்லுவோம், ப்ரொபேஷன் பீரியட் 6 மாதம் கொடுக்குறது, வேலையில் சேர்ந்தோடனே 6 மாதம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ப்ரொபேஷன் பீரியட் பாஸ் பண்ணாங்களா இல்லையா, இன்டர்வியூவில் வந்திருந்து கொண்டு இன்னத்தை கதைக்கிறாங்க. இன்டர்வியூ பண்ணுற ஆளுக்கே விளங்குது இல்லை இன்னத்தை சொல்கிறான்னு. அப்படியான ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே இன்றைக்கு விசேஷமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் அமைந்திருக்கிறது.